மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நமக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு மாற்றம், ஒரு ஏற்றம் வேணும், ஏமாற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த மாற்றம் வந்து நம்ம கையில் வந்து எடுக்கணும், நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து வெளியில தான் அதை தேடிட்டு இருக்கோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை மாற்றுறதுனால நம்ம லைஃபே வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக ஒர்க் பண்ணேன். நம்ம பணத்துக்காக தான், பணம் சம்பாதிக்காக தான் போகிறோம். பட் அது வந்து அந்தளவுக்கு நம்ம ஒர்க்கு ஜாப் சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறதையும் தாண்டியும் நம்மளுடைய உடலும் மனதும் அங்கே ஒன்றிணைந்து செயல்படுதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி யாருக்குமே இருக்காது. ஏதோ ஒரு நம்ம போனோம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் வந்து போயிருப்போம். ஸோ நான் அன்றைக்கி அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும்னு டிசைட் பண்ணேன். ஸோ நிறைய ட்ரை பண்ணேன், பட் நிறைய ஃபெயிலியர் வந்தது. இருந்தாலும் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு லைஃப் வேணும்னு நான் டிசைட் பண்ணேன், என்னுடைய ஆள் மனசில் டிசைட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து மாற்றமே ஏற்பட்டது. அதற்குண்டான மனிதர்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், இடங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதுக்கு வந்து டைமிங் எடுத்துக்கிட்டது. நான் லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாக வந்து ஐடி ஃபீல்ட்லேருந்து ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து 10 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து பெர் டே வந்து ஷிஃப்ட் பேசிஸாக நைட்டு டே அப்படின்னு மாற்றி ஒர்க் பண்ணி என் உடம்பு வீணாக போனதான் மிச்சம். நான் என்ன சம்பாதிச்சேன்னா ஒன்றுமே கிடையாது, கடன் தான் ஆனேன். ஸோ இதை லைஃப்பில் திரும்பி பார்த்தா நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறது அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும்னு நான் அந்த விதையை ஒரு 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி போட்டேன். அதுக்குண்டான மாற்றங்கள் நடந்தது. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணி இன்றைக்கி எனக்கு எந்த மாதிரி வேலை வேணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுற அந்த சுச்சுவேஷனை இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. ஏன்னா நான் மனசில் அதுதான் நினச்சேன். நான் எந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சேனோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து லைஃப் என்ஜாய் பண்ணியிருக்கேன். நான் வீட்டில் இருந்து பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க்கு. ஸோ இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது கொரோனா வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஏன்னா அது மூலயமா வந்து நிறைய வந்து சேவிங்ஸ் வந்து நான் பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பெட்ரோல் செலவே வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து வந்து நான் ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு அப் அண்ட் டவுன் 18 கிலோமீட்டருங்க ஒரு நாளைக்கு. சரிங்களா, நான் 18 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். அதை வந்து ஆக்டிவாக தான் வச்சுருக்கேன். ஸோ 1 கிலோமீட்டருக்கு எனக்கு 2.25 ரூபா ஆகுது. நான் வந்து எல்லாமே ட்ராக்கிங் சிஸ்டம் தான் வச்சுருக்கேன். நான் பெட்ரோல் அடிக்கிறது, செலவு பண்ணுறது எல்லாமே வந்து டேட்டாவாக தான் வச்சுருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் 1 கிலோமீட்டருக்கு 2.25 ரூபா வருது. அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறப்ப 18 கிலோமீட்டர் அப்படிங்கிறப்ப ஆஃபீஸ்க்கு மட்டும். ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆகும்னு நீங்கள் கணக்கு பார்த்துங்க, கிட்டத்தட்ட 45-50 ரூபா ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர் போட்டால் ஒரு 1500 1500 1600 எனக்கு வந்து அதில் வந்து சேவிங்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் அந்த கொரோனாவில் வந்து சேவிங்ஸ் வந்து நிறையா வந்து எனக்கு நாலேஜ் கிடைச்சிது. ஏன்னா நான் அக்கௌண்டண்ட்டாகவும் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே கெட் டுகெதர் கம்பைன் பண்ணி அதை டெக்னாலஜி யூஸ் பண்ணி எல்லாமே டேட்டா பண்ண ஆரம்பித்தேன். அப்படியெல்லாம் பண்ணி எல்லாமே வந்து நான் ட்ராக்கிங் சிஸ்டம் பண்ணி அதிலேருந்து வந்து ஓகே நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா இவ்வளோ சேவ் ஆகுது. நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் போயிட்டு வர செலவு ப்ளஸ் வந்து அங்கே வந்து வெளியில் போனால் எப்படியும் டீ ஸ்நாக்ஸ் அப்படின்னு அது ஒரு செலவாகும், ஒரு 30-40 ரூபா ஆகும். அதெல்லாம் கலந்து போட்டால் ஒரு மாதத்துக்கு 4000 ரூபா இதுலேயே சேவ் ஆகுது. ஸோ அதை வந்து வேறு ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நான் கேதர் பண்ணேன். ஸோ இதுதாங்க இந்த சின்ன மாற்றம். அந்த கம்ஃபர்ட் ஜோனும் வெளியில் வரணும். நம்ம வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஸ்மார்ட்டாக எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி நான் எந்த மாதிரியான லைஃப் வேணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா 2 வருஷம் முன்னாடி, இன்றைக்கி நான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரியல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்ம கூட தான் இருக்குது. நம்ம தனியாக வந்து பண்ணணும்னு கிடையாது. ஆள் மனசில் நினச்சா மட்டும் போதும், அதுக்கு உண்டான மாதிரி எல்லாமே மாறும். ஆனால் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம், அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும், ரொம்ப என்ன சொல்கிறதுனா அதுக்குண்டான திங்கிங்கை மட்டும் நம்ம டெய்லி ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே மாறும். இது தான் சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேனிஃபெஸ்டேஷன். இதுக்கு வந்து நீங்கள்லாம் அஃபர்மேஷன் பண்ணோம், அதை பண்ணணும், இதை பண்ணோம், அதெல்லாம் இமேஜினேஷன் பண்ணோம், விஷுவலைசேஷன் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் இருக்குது. இது வந்து பேசிக். நீங்கள் வந்து இமேஜினேஷன் பண்ணணும், விஷுவலைசேஷன் பண்ணணும், உங்களுக்கு பண்ண தெரியும் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள். நான் எந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நினச்சி அது ஆல்ரெடி இருந்துகிட்டே எப்படி இருக்குமோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் பேசுங்க. எனக்கு இந்த மாதிரி வேணும்ப்பா, இந்த மாதிரி கிடச்சிருச்சு, நான் அங்கே தான் இருக்கேன், எனக்கு நான் என்ன ஆசைப்பட்டேன்னா அது எனக்கு கிடச்சிருச்சு, பிரபஞ்சத்துக்கு நன்றி, அந்த மாதிரி நீங்கள் சொல்லி வீடியோ பண்ணி அந்த வீடியோவை டெய்லி நீங்கள் பாருங்கள். நீங்கள் அடுத்தவங்களோட பார்க்குறீங்க, இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். உங்களை நீங்கள் வீடியோ எடுங்க, இதுதான் விஷுவலைசேஷன். ஃபஸ்ட்டு உங்களது நீங்கள் கேட்கணும், அப்போ தான் வந்து பிரபஞ்சம் உங்களத கேட்கும். உங்களது நீங்களே வந்து உள் வாங்கலை அப்படின்னா பிரபஞ்சம் எப்படி கேட்கும்?
ஸோ இது வந்து பேசிக் மெத்தடுங்க. இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் பாருங்கள். சின்னதாக பண்ணுங்கள். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 ரூபா இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மேனிஃபெஸ்டோ, அது பணமாவோ பொருளாவோ ஏதோ ஒன்று பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சில இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகும், சிலது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அது நீங்கள் கரெக்டாக பண்ணலன்னு அர்த்தம், இன்வால்வாக பண்ணலன்னு அர்த்தம், அந்த வைப்ரேஷன் கொடுக்கலன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நீங்கள் கற்றுக்க தான் வரும். ஸோ ஒரே டேக்கில் வந்து சக்ஸஸ் ஆகிடுமான்னா கண்டிப்பாக ஆகாது. எனக்கும் நிறையா வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. சில அந்த பாபா ரஜினி படம் மாதிரி தான், அந்த 7 மந்திரம், அந்த காத்தாடி வரணும், இந்த மாதிரிலாம் நிறைய வேஸ்ட்டு பண்ணியிருக்கேன். அதுவும் நடந்திருக்கு. நம்ம சும்மா விளையாட்டாக சரி என்னமோ சொல்கிறாங்க, நாமளும் பண்ணி பார்க்கலாம், நாமளும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு நானும் பண்ண ஆரம்பிச்சு அதில் வந்து நிறைய ஃபெயிலியரும் வந்திருக்கு, சக்ஸஸும் வந்திருக்கு. ஆனால் எப்படி சக்ஸஸ் வந்து ஃபெயிலியர் வந்தது அப்புறம் பின்னாடி போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான், இந்த இடத்துல நம்ம இதை பண்ணோம் அதனால தான் இது வந்துருச்சுங்கிற ஒரு அந்த பாயிண்ட்டை அதை பிடிச்சி தான் நான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கேன். நிறையவே அதுக்கு உண்டான சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. வாய்ப்புகள் நம்மளை தேடி வருங்க. நாம் எந்த வாய்ப்பும் தேடி போக தேவையில்ல. நம்ம கரெக்டாக அதை வந்து திங்க் பண்ணி கிளாரிட்டியோட மிஷனோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆள் மனசில் நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நடக்கும். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, 500 இல்லை 50 லட்சம் 5 கோடியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது சரியான கிளாரிட்டியோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு பதிவு பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மேலும் நிறைய விட பார்க்கலாம்.